ஹலோ கைஸ், நான் உங்கள் டிஜே ஜனனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களுக்கு திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்ன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு காத்து வாக்கில் டாக்கு. ஸோ இப்போ உங்களுடைய க்ளோஸ் ஃபீமேல் ஃப்ரெண்டு உங்களுக்கு திடீர்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸைட் ஆவேன், ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு எப்பவுமே நட்பு கொச்சப்படுத்துறேன், எந்த காதலும் பிடிக்காது. ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாண்டிங்கில் தான் எவர்லாஸ்டிங்காக இருக்கணும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கிறது பெஸ்ட். ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்கணும், லவ்வாக வரணும்னு ஆசைப்பட்டா லவ்னு சொல்லலாம். அதனால ஃப்ரெண்ட்ஷிப் தான் வேணும்னு சொல்லுவேன். வாட் இஃப் உங்களுக்கும் லவ் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொல்ல தோணாது, ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் பண்ண பிடிக்கும். ஒரு பாண்டிங்கில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதிலே தான் இருக்கும். பட் அவங்க உங்களே நினச்சிட்டு இருந்தா உங்களுக்கும் லவ் இருக்கு அவங்களுக்கும் லவ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் கமிட் ஆகலாம்ல? கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளே ஏதாச்சும் தோணும், வெளியில் சொல்கிறதுக்கு எனக்கு ஐடியா வராது. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்னது? என் பேர் விஜய். உங்கள் பேர்? அஷர். ஓகே, வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஃபீமேல் க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஆர் உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? மோஸ்ட்லி கமிட்டடாக இருந்தால் நோ சொல்கிறோம். அங்கே மைக் கிட்ட வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி கமிட்டடாக இருந்தால் நோ சொல்லுவோம். மற்றபடி சிங்கிளாக இருந்தால் ஓகே பார்க்கலாம். நல்லா இருந்தா பொண்ணு நல்லா இருந்தால் பார்க்கலாம். உங்களோட ஃபீமேல் ஃப்ரெண்டு உங்களுக்கு தெரியாதா? தெரியும். அதான் உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? what the fuck அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரேண்டமாக போய் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு உங்களை பற்றி அப் டு பாட்டம் தெரிஞ்சிருக்கும். லைக் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கும் போது உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, உங்களை நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் உங்களுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டே ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஓகே, லைக் எதுவும் இஷ்யூஸ் இருக்காது ஃப்யூச்சரில், நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். லைக் லவ் பண்ணாலும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் போய் யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க உங்களோட க்ளோஸ் ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு? ஆக்சுவலி அது பண்ணலாம், ஆனால் அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அந்த பொண்ணுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஓகே, இல்லை அவங்க வந்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருக்காங்க, வேறு ஒருத்தர் கூட ரிலேஷனில் இருக்காங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் தெரியணும்ல. ஓகே, லைக் ஃப்ரெண்ட்ஷிப்பை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, நம்மளோட பர்சனாலிட்டி அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஹாய், உங்களோட பேர் என்னது? பூஜா. மைக் கிட்ட வச்சுக்கோ. மைக் உங்கள் பேர் சொல்லு. தாமஸ். உங்கள் பேர் என்னது? ஓகே. ஸோ இப்போ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஆர் உங்கள் ஆன்சர்? நிஜமாவே நிஜமாக பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கன்னா, ஏன்னா நம்மளை பற்றி எல்லாமே தெரியும், நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரியும், அதனால் அக்செப்ட் பண்ணிப்பேன். உங்களுக்கு? எனக்கு வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரேஞ்சாக மைக் கிட்ட வச்சு. எனக்கு வந்து ஆப்வியஸாக ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போக போக எப்படின்னு அக்செப்ட் பண்ணுவீங்கண்ணா? யோசிக்கணும், அது டக்குன்னு சொல்லிட முடியாது, என்னால் யோசிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களோட க்ளோஸ் ஃபீமேல் ஃப்ரெண்டுக்கு அப்போ நான் வந்து ஃப்ரெண்டாகவே அப்ரோச் பண்ண மாட்டேன், ஓகே, டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். இல்லை இத்தனை நாள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டாங்க, உங்களுக்கு திடீர்னு அவங்க மேலே திடீர் ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா? சுச்சுவேஷன் பொறுத்து மாறும், என்னோட அப்ரோச் அப்போ டக்குன்னு மாறும். ஸோ அப்படி மூலயமா அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்படி. ஹாய். ஹாய், உங்கள் பேர் என்னது? என் பேர் தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி. ஓகே, உங்களோட மேல் க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்களுக்கு வந்து டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? என் ரியாக்ஷன் வந்துட்டு எப்பவுமே ஃப்ரெண்டாகவே பார்த்துருவோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். கடைசி வரைக்கும் உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபீலிங்ஸ் வந்துன்னா பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவோம், அதுதான். நீங்கள் டேரெக்டாக சொல்ல மாட்டீங்க? சரி, சப்போஸ் உங்களோட மேல் ஃப்ரெண்டுக்கு மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நான் டேரெக்டாக போய் சொல்லிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ எதனா கேளுங்க. ஓகே, நீங்களும் சொல்லுங்கள். உங்களோட மேல் ஃப்ரெண்டு உங்களுக்கு டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? நல்ல பர்சனாக இருந்தால் ஓகே சொல்லிட்டு. ஏங்க அவங்க ஃப்ரெண்டு நல்ல பர்சனாக இல்லையான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஃபுல்லாக ஃப்ரெண்டாகவே பார்த்துட்டேன்ல, அதனால ஒரு செகண்ட் யோசிக்கணும்ல எதுவாக இருந்தாலும். ஓகே ஓகே, அதனால் ஓகே, நம்ம ஃப்ரெண்டாக பார்த்து பழகிட்டோம், லைஃப் பார்ட்னராக யோசிக்கணும்ல, அதுக்காக. ஓகே ஓகே.